வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கொஞ்சம் லைட்டாக பொங்கல் மாதிரி பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக கஞ்சி மாதிரியும் பண்ணுறாங்க, கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி. நான் இன்றைக்கி பொங்கல் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி பற்றி தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் இப்போது இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி வந்து அவ்வளோ நல்லது. இது அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டும் யூஸ் பண்ணணும், மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது ஒரு டைமில், அரசர்கள் காலத்தில். அந்த அளவுக்கு இது வந்து ஹெல்த்தி. இது வந்து சாப்பிட்டாவே உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப நல்ல இளமையாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்குவோம். மெயினாக வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்கணுன்றதுனால தான் மன்னர்கள் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாருங்கள், நான் வந்து 200 எடுத்துகிட்ருக்கேன் இந்த கருப்பு கவுனி அரிசி. அதுக்கப்புறமா பாசி பயிர், முளைக்கட்ட பயிர் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் முளை வந்திருக்கு, பயிர் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி, ஜீரகம், மிளகு. நம்ம வந்து விருப்பப்பட்டால் ஒரு பச்சை மிளகாயோ வரமர மிளகாயோ சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா அப்படியே சாப்பிட போகிறோம், இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் கிடையாது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து போட்டு நல்லா கழுவிடலாம். ஏன்னா கழுவி 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு பொடிச்சாக்க ஈஸியாக வெந்துடும். அதனால் நம்ம இப்போது வறுத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் இப்படியே கழுவிடலாம். கழுவியாச்சு. இப்போ இதிலே வச்சு கழுவியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதிலே வந்து நல்லா பொடியாக கொஞ்சம் நல்லா அந்த வாட்டர் கன்சன்ட்லாம் இதாகிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் வறுத்து முடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆன உடனே நல்லா இதாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது நல்லா ஒரு காஞ்ச மாதிரி பதத்தில் வந்தால் தான் நாம் மிக்சியில் போட்டு பொடிச்சிடுவோம். பொடிச்சாக்க ஈஸியாக நம்ம அப்புறமா தண்ணியில் போட்டு நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம், நேராகவும் வேக வைக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நான் இப்போ இது நல்லா வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், பொரியுது அப்படியே. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா பரப்பரன்னு பொரியுது அப்படியே அரிசி. நல்லா நல்லா பொரிய வருது. இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். பரப்பரப்பரவாக ஒரு பொரியிற சவுண்டு. ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டக்குன்னு சீக்கிரமாக ஆறி உடனே அப்படியே பொடிச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நல்லா பொடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் தாளித்து போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வேக விட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஈஸியாக ஆகணும்னா சீக்கிரம் ஆகணுன்னாக்க இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை ஒரு டம்ளருக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இன்னும் பாசி பயிரும் இதில் சேர்க்க போகிறோம். சீக்கிரமாக வெந்துடும் ரவை பருத்துக்கு இருக்கிறதுனால. இது வந்து இந்த பாசி பயிரையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். முளைக்கட்டின பாசி பயிறு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது பாசி பயிர் சேர்க்கும் போது. அதனால் வெறும் அரிசியை சாப்பிட்றதுக்கு அந்த பயிரையும் முளைக்கட்டின பயிரும் சேர்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். இதில் போட்டிருக்க பாசி பயிரும் இதுவும் இப்போ வந்து இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து போடலாம். நல்ல அரிசி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அது வந்து பொடிச்சு போட்டதுனால ரொம்பவே சீக்கிரம். இது வந்து நீங்கள் குக்கரில் கூட வச்சு ஒரு 3 விசில் கூட வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாகவே வேக வச்சுட்டேன், சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப
வந்து லேட் ஆகும் அதனால குக்கரில் வைக்கலான்றதெல்லாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக பாரம்பரிய அரிசி எதுவாக இருந்தாலும் தேங்காய் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்கும். தேங்காயிலையும் நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கல்லுப்பு, இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க இது பண்ணிடலாம். இதை கரைஞ்சிரும். இப்போ அதுக்குள்ளே இது கரையிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்ருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 கருவேப்பிலை. இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை. காரம் வேணுன்றவங்க இதில் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு டோட்டலாகவே டைமிங்ஸு. பாருங்கள், ஒரே ஒரு 200 அளவு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்லாம், ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இதில் வந்து நார்மலாக ஒரு பொங்கல் செய்கிறதுல இருக்கிற இதை விட ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இது வந்து சாதாரணமாக இதை நினச்சிட்டு விட்டுறாதீங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் இதில் வந்து நம்ம செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னுடைய ஐட்டம்ஸ் எல்லாம், என்னுடைய ரெசிபி எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.